எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சொய உண்டை செய்ய போகிறோங்க. சொய உண்டைக்கு வந்து நம்ம பச்சை பருப்புலையும் செய்யலாம், இது மாதிரி கடலை பருப்புலையும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி கடலை பருப்பில் தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நெத்து பதமாக வேக வச்சு எடுக்கணும், ரொம்ப கொலன்னு வேக வைக்கக்கூடாது. நான் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து பச்சை பருப்புலையும் செய்யலாம். அடுத்தது வந்து பெரும்பருப்பு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பில் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும், நமக்கு நெத்து பதமாக இருக்கணுங்க. இதான் நம்ம குழன்னு போகக்கூடாது. நம்ம கையால் நமக்குன்னா இந்த அளவுக்கு ஆகணும். இது குழன்னா உண்டை பிடிக்க வராது. இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நான் வந்து 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் துருவி. அடுத்தது வந்து மைதா மாவு 1 கப்பு. இது வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த மைதா மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து இப்போ மைதா மாவு கோட்டிங்குக்காக கரைக்கிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம மைதா மாவில் வந்து ஸ்வீட் இருக்காது இல்லைங்களா, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இப்போ கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு. நம்ம இதில் வந்து கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உருண்டை பிடிச்சி இதில் முக்கி போடணும், பஜ்ஜி போடுற மாதிரி. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. நம்ம வந்து முழுசாக ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக சும்மா 2 சுற்றி எடுத்துக்கணும் மிக்சியில். நம்ம உரல்லைனா நம்ம கரெக்டாக தெரியும் அந்த பதம் நமக்கு. இது மிக்சின்றதுனால சும்மா 1 பாதி 2 ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்து விட்டுடலாம். வெல்லம் வந்து நான் துருவலில் வச்சு தான் துருவினேன், அதனால் கரைஞ்சிரும். இதில் போட்டு நம்ம இந்த மாதிரி இது பண்ணி பிசைஞ்சாலே அது அப்படியே கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நம்ம வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுணுங்க. இப்போ இது மிக்சி ஜாரிலே போட்டு கூட நம்ம லைட்டாக ஒரு 2 திருப்பி எடுத்துருக்கலாம். நான் நல்லா பொடியாக தான் இருக்குது, அதனால் இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து பிசைஞ்சு விடுறேன். இப்போ சூப்பராக நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். வெல்லம் எல்லாம் சேர்ந்துடுச்சு நல்லா. நம்ம இதில் கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கடலை பருப்பில் ஸ்வீட்டு தான் இருக்கும். லைட்டாக வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ இதை நம்ம திட்டமான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம பதமாக செய்யணும். இது ரொம்ப கொலன்னு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது பச்சை பருப்பில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பச்சை பருப்பில் நான் நிறைய அடிக்கடி செய்வேன். என் பையனுக்கு வந்து பச்சை பருப்பு பிடிக்காது, அதனால் இன்றைக்கி கடலை பருப்பில் செஞ்சு கொடுக்குறேன் அவனுக்காக. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்கன்னா ஒரு தடவை போட்டு பார்த்தேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மாவில் போட்டுட்டு இவ்வளோதான், இப்படி எடுத்து கொண்டு போய் நம்ம எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். இதே மாதிரி போட்டு எடுக்கணும் நம்ம. அது உடையாமல் பார்த்துக்கணும். உடஞ்சிடுச்சுன்னா வந்து எண்ணெயில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். அதனால் உடையாமல் பதமாக திருப்பி விடணும். உடனே திருப்பாதீங்க, போட்ட உடனே அது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடுச்சுனாக்கா உடையாது அதுக்கப்புறம். ஏன்னா அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லாக வந்து அந்த பருப்பு வந்து மிக்ஸ் ஆகிடும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் மெரூன் கலர் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக சொய உண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக பஞ்சு மாதிரிங்க போண்டா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டுங்க. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உடையவும் இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்குங்க ஷேப்பு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும்.
அதாவது இந்த உள்ளே வச்சுருக்க பூர்ணம் நல்லா வரணும் நமக்கு. இது கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு உடையாமல் நல்லா வரும் சோயா உருண்டை. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.